விட்டார்கள். 7 சுரங்கள் என்ன? சரி கம பத நீ, சட்சமம், ரிஷிபம், காந்தாரம், மத்திபம், பஞ்சமம், தைவதம், நிசாதம். இளங்கோ சொன்னார், இது தமிழிலே 7: குரல், துத்தம், கைக்கிளை, உளை, விழி, இளரி, தாரம். இந்த 7 பதங்களை சொல்லுகிற போதுதான் நாவுக்கரசர் சொன்னார், இறைவனை இசை வடிவத்திலே கண்டவர் அப்பரடிகள். பண் அவன்கான், பண்டவத்தின் திரள் ஆனான்கான், பண்ணே அவன்தான், இசையே அவன்தான். இறைவனை இசையாக பார்த்தார். ஞானசம்பந்தர் சொன்னார், பண்ணும் பதம் 7, பண்ணும் பதம் 7, பல ஓசை தமிழ் அவையும், உள்நின்றதோர் சுவையும், ஒரு காலத்து பல ஒலியும் நின்றான் இறைவன். அதைத்தான் இந்த திருத்தொண்ட தொகை தந்த நம்பியாரூராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7 இசையாய், இசை பயராய், என்னுடைய தோழனுமாய், இறைவனை தன்னுடைய தோழனுமாய் என்றார். ஆகவேதான் இசை என்பது அது தமிழருக்குரியது. தமிழ் பண்கள், அந்த பண்களினுடைய பெருமையை சொல்லுகிற விதத்தில் இவ்வளவு சிறப்புகளை சொல்லுகிறோமே. ஞானசம்பந்தரின் சிறப்பை இந்த திருத்தொண்டர்களினுடைய வரலாற்றிலே காரைக்கால் அம்மையாரை பற்றி சொன்னார்கள். கைலைக்கு தலையாலே நடந்து சென்ற காரைக்கால் அம்மையார், தனவணிகன் பெற்றெடுத்த மங்கை, தனவணிகனாம் தனதத்தன் பெற்றெடுத்த மங்கை காரைக்கால் அம்மையார். பரமதத்தனை மனம் செய்து பரமதத்தன் விலகி சென்று வேறொரு வாழ்க்கையை மதுரையிலே நடத்திய பின்னர் அவர் இறைவனை தேடி சென்ற பெருமையை சொன்னாரே. இறைவனிடத்தில் அவர் கேட்கிறார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். நாவுக்கரசர் பெயரை சொல்லி தண்ணீர் பந்தரமைத்து பிள்ளைகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசர் பெயர் சூட்டி அப்பூதி அடிகள் தலைமகனை அனுப்பி தலைவாளை இலையறிந்து வரை செய்து அவன் அரவம் தீண்டி மடிந்துவிட்ட செய்தியையும் மனதிலே மறைத்து அப்பொழுது அப்போது அடிகளிடத்திலே மூத்த திருநாவுக்கரசை அழைக்க என்று திருநாவுக்கரசர் சொல்ல, அவன் இங்கு உதவான், ஒரே அவன் இங்கு உதவான், உதவ மாட்டான் என்று சொல்லக்கூடிய காட்சி. அதை போலவே பல்லவ நாட்டு சைன்யத்தை தலைமை தாங்கி நடத்தி சென்று வாராவியை தீக்கிரையாக்கிய பரஞ்சோதி என்கின்ற சிறு தொண்ட முனிவர், திருச்செங்காட்டங்குடியிலே திருவெண்காட்டு ரங்கையை மனம் முடித்த பரஞ்சோதி திருத்தொண்டரானதற்கு பிறகு, சிறு தொண்டரானதற்கு பிறகு சிவன் அவரை சோதிக்க விரும்பி வந்த வேளையில் அருமையாய் பெற்ற மகன் சீராளனை அமுது படைப்பு அவனையே அறிந்து கொடுக்கின்ற காட்சி. பின்னர் வாராயா சீராளா என்றவுடன் சீராளன் வருகின்ற காட்சி, மேசிலிருக்க வைக்கின்ற காட்சி. அதை போலத்தான் நாகனும் தத்தையும் பெற்றெடுத்த ஒரே பிள்ளை திண்ணன், உடல் வன்மை மிக்க திண்ணன். அவன் பொன்மகளி ஆற்றங் கரை கடந்து குண்டின் மேல் சென்று குடிமித்தேவரை கண்டு அவன் வேட்டையாடிய பந்தியின் இறைச்சியை வாயிலே அடுக்கி பார்த்து அந்த வாய்க்குள்ளே நீரை தன் வாயிலே கொண்டு போய் உமிழ்நீராக அந்த நீரை குடிமித்தேவர் சிலை மீது தெளித்து பூசனை வைத்தாரே. பதறி போனாரே சிவகோசரியார். பதறி போன சிவகாசி என்ன கொடுமை என்று நினைத்த போது அதைத்தான் இங்கே குறிப்பிட்டார்கள். சிவகோசாரியார் செய்த பூசனையை விட திண்ணன் செய்த பூசனை பெரிதென்ப காரணத்தால் தான் அவர் கனவிலே தோன்றிய திரிபுரம் எரித்தோன் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கிரிய வாமென்றும், அவனுடைய செயல் நீ அறிவாய் என்று குறிப்பிட்டதாக. அதன் பின்னர் வலது கண்ணிலே ரத்தம் வடிகின்ற காட்சி, நெஞ்சிலே ஈட்டி வாய்ந்ததை போல உடைந்து போன திண்ணன் தன் கண்ணை தோண்டி எடுத்து வலது கண்ணை தோண்டி எடுத்து அப்பியதற்கு பிறகு அப்புகிறான். ரத்தம் நின்று விடுகிறது. பச்சிலை கட்டி நிற்காத ரத்தம்
அப்பயே ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் இருந்திருக்கு பார்த்தீங்களா? அதாவது தன் கண்ணை தருகிறான், அடுத்த கண்ணிலும் குருதி வடிகிறது, இன்னொரு கண்ணையும் பெயர்த்தெடுக்க கண்ணை பெயர்த்து எடுத்ததற்கு பின்னர் சிவனுடைய கண்ணிற்கும் இடம் தெரியாமல் போய்விடக் கூடாது என்று செருப்பு காலில் மிதித்துக் கொண்டு கண்ணை தோண்ட முனைந்த பொழுது திண்ணன் கண்ணை அப்ப முயன்ற பொழுது, தோண்டி அப்ப முயன்ற பொழுது, நில்லு கண் அப்ப, அப்ப வேண்டாம், நில்லு கண் அப்ப, நில்லு கண் அப்ப என்பதனால் கண்ணப்பரானா. இதைத்தான் நம்பியாண்டார் நம்பி அதை அழகுபட சொன்னார். இப்படி தங்களையே தருகின்றவர்கள். அப்படிப்பட்ட அடியார்களின் பெருமை என்ன? நம்முடைய வழக்கறிஞர் கூறியதைப் போல அவர்கள் எல்லாவற்றையும் சமமாக கருதுகின்றவர்கள், எல்லாவற்றையும் ஒன்றாக கருதுகிறவர்கள், கேட்டையும் வெற்றியையும் ஒன்றாக கருதுகிறவர்கள், ஒப்பவே நோக்குகின்றவர்கள். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். எப்படிப்பட்ட தொண்டர்கள்! தொண்டர்களின் பெருமையை இதைவிட சொல்ல முடியாது. திருநாளை போவார் சரித்திரம். அந்த சரித்திரத்துக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் திருநாளை போவாராம் நந்தனாரை பற்றி சொல்லுகிற பொழுது அவருக்கு காட்சி அளிக்க விரும்பிய இறைவன் அந்தணர்களை அழைத்து கனவில் அழைத்து வருக என்று சொன்னதாகவும், அழைக்க சென்ற அந்தணர்கள் கவனிக்க வேண்டும், தில்லைவாழ் அந்தணர்கள் புலைப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தனாரை கண்டு ஐயரே வருக என்று அழைக்கிறார்கள். இந்த காவியத்தில் ஐயர் என்று இறைவனை அழைக்கிறார், ஐயர் என்று இறைவனை அழைக்கிறார், சிவனை அழைக்கிறார். அதே சொல்லால் நந்தனாரை, புலைப்பாடியில் இருக்கிற நந்தனாரை ஐயரே வருக என்று அழைக்கிறார்கள். இன்னொரு சிறப்புண்டு தொண்டர்களுக்கு. இறைவனை வள்ளல் என்று அழைக்கிறார் சேக்கிழார், வள்ளலார் மலை என்று அழைக்கிறார், வள்ளல் என்று 4 இடங்களில் அழைக்கிறார். தொண்டர்களை 25 இடங்களில் வள்ளல் என்று அழைக்கிறார். நின்றாலும் இருந்தாலும், கிடந்தாலும் நடந்தாலும், மென்றாலும் துயின்றாலும், இமைத்தாலும் விழித்தாலும், மன்றாடு மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார். அவர்கள் இருந்தாலும் நடந்தாலும், கிடந்தாலும் நடந்தாலும், படுத்து கிடந்தாலும் எழுந்து நடந்தாலும், உணவு உட்கொண்டாலும், தூக்கத்தில் இருந்தாலும், மென்றாலும் துயின்றாலும், இமைத்தாலும் விழித்தாலும், மன்றாடு மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார். ஆகவேதான் தொண்டர்களின் பெருமைக்கு நிகரானது எதுவும் இல்லை என்பதை இந்த திருத்தொண்டர் புராணத்தில் நெடுகிலும் வலியுறுத்தி வருகிறார். அந்த தொண்டர்களை பாதுகாக்கின்ற உணர்வு, கேடு செய்த வேளையிலும் தொண்டனை பாதுகாக்கும் உணர்வு, ஆம், மெய்ப்பொருள் நாயனாருக்கு இருந்ததை நம்முடைய வழக்கறிஞர் சம்பந்தனார் உரையிலே சுட்டிக்காட்டிவிட்டு போறார். பகை நாட்டிலே இருந்து வருகிறார், முத்தநாதன் பகை நாட்டிலே இருந்து வருகிறார். போர்க்களத்திலே வெல்ல முடியாத காரணத்தினால் சூழ்ச்சியால் வெல்ல சதி செய்து திட்டமிட்டு வருகிறார். மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து கையினில் படைகிறந்த புத்தக கவளி ஏந்தி பொய் தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இந்த வேடத்தில் வருகிறான். விளக்குக்குள்ளே என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். விளக்கு சுடரை பாருங்கள். அந்த சுடருக்குள்ளே ஒரு கருப்பு இருக்கும். அந்த விளக்கு சுடருக்குள்ளே ஒரு கருப்பு இருக்கும், ஒரு இருள் இருக்கின்ற தோற்றம் இருக்கும். அதைத்தான் மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து கைதனில் படைகறந்த புத்தக கவளி ஏந்தி அந்த ஏடுகளுக்குள்ளே கட்டாரி இருக்கிறது. அடியாரின் தோற்றம் அல்லவா? அரசியை அந்தப்புறத்துக்கு போக சொல்லி விடுகிறார், தனித்திருக்க விரும்புகிறார் அடியார். அரசனும் அடியாரும் தனித்திருக்கும் வேளையில் அவரை கும்பிட்டு வணங்குகின்ற மெய்ப்பொருள் நாயனாரை மார்பிலே கட்டாரியை பாய்ச்சி கொல்கிறார். உயிர் போகவில்லை,